ஓம் சக்தி. இன்றைய அழிவுகளை ஆன்மீகமும் தெய்வ சக்தியும் மாற்ற முடியும். மனிதனுக்கு அந்த கால மண் வீட்டில் இருந்த அமைதி இந்த கால மாடி வீட்டில் இல்லை. பசிக்காக சாப்பிடுகிறாய், ஆயினும் பசி முற்றாக தீர்வது இல்லை. தாகத்திற்காக தண்ணீர் குடிக்கிறாய், ஆயினும் முற்றாக தாகம் தணிவது இல்லை. அழகுபடுத்திக் கொள்வதற்காக அழகு சாதனங்களை பயன்படுத்துகிறாய், அந்த அழகு நீடிப்பது இல்லை. மீண்டும் பசி, மீண்டும் தாகம், மீண்டும் அழகு சாதனங்கள் என்றே வாழ்கிறாய். எப்படி பார்த்தாலும் ஆன்மீகம் ஒன்று மட்டுமே நிலையான அமைதி தரும், நிலையான இன்பம் தரும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.